லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைன் காதல் சீரீஸோட அடுத்த எபிசோட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஒவ்வொரு கப்பல்ஸ்க்கும் நடுவுலையும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷனில் தான் இந்த எபிசோட் இருக்குது. பார்க்கிம் கப்பல்ஸ் கிடையாது, பட் அவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. ஹீரோயின் 2 பெண்ணை எடுத்து நீட்டினோடனே ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது. அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்குதா, ஒரு மாதிரி மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்துட்டு ஹீரோயின் எதை கேட்குறாங்களே சொல்லிட்டு சுதாரிச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராத மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கால இந்த மாதிரி நான் நிறைய பெண் வாங்கியிருக்கேன், இந்த பெண்ணு என்கிட்ட இருக்கிற பெண் மாதிரியே இருக்கு, அதனாலதான் முதல் தடவை இந்த பெண்ணை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அது எனக்கு நல்லா ஞாபகமாவும் இருந்தது, உடனே நான் இதை ஆர்டர் பண்ண, நீங்க தொலைச்சிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றதுனால அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஓ ஆமா இல்ல, நீங்க கரெக்ட் தான், இதை நீங்க ஒரு தடவை பார்த்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அனிமேஷன்ல இருக்கீங்க, ஒரு டிசைனர், இவ்வளவு கிளியரா இவ்வளவு டீட்டெயிலா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ஃபாண்ட் சைஸ் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதை நீங்க இந்த பெண்ணியன் கிட்ட திருப்பி கொடுக்கும் போதே நீங்க சொல்லி இருந்திருக்கலாம், இவ்வளவு டவுட் எனக்கு வந்திருக்காது, நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சரி பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூ இல்லை, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதோ ஹீரோயின் அந்த 2 பெண் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. 2த்துலயுமே லைன் போட்டு பாக்குறாங்க. புது பெண் நல்லா எழுதுது, பழைய பெண்ணு ஓட்டையாயிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு இதுதான் பழசுனா அவ்வளவுதான் போல அப்படி சொல்லிட்டு எடுத்து ஓரமா வச்சிடுறாங்க. ஹீரோக்கு இது நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவர் யோசிக்கிறாரு, பொய்யில சம்பாதிக்கிற எதுவுமே வந்து நிரந்தரமா இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்கான ஒரு ப்ரைஸை நான் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் நடந்து வந்துட்டு இருக்காரா. அப்போ கரெக்டாக அவருக்கு வந்துட்டு ஏதோ இந்த டிக்டாக்ன்ற சத்தம் மாதிரியோ என்னென்னோ டிஃப்ரெண்ட் நாய்ஸஸ் அவருக்கு கேட்குது. அவர் நினைக்கிறாரு ஒருவேளை இதுதான் அந்த ப்ரைஸோன்ட்டு நினைச்சிட்டு ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அந்த ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவர் அந்த டேரக்டருக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் படுக்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்காக போரிஜ் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் இப்ப தெளிஞ்சு எழுந்து வராரா. நீங்க என்ன இந்த இங்க என்ன பண்றீங்க அப்படி கேக்குறாங்க. உங்களுக்கு தாங்க நான் கஞ்சி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கஞ்சில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஏதோ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் வந்துட்டு அவளோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறா. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அவர் சொல்றாரு, இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தை நான் அவங்க கிட்ட விதைச்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவ சரி பரவாயில்ல, இது வரைக்கும் இல்லைன்னா என்ன, இப்பதான் நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கோங்க, நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, அவரால் அந்த ஃபீலிங்ஸை சொல்ல முடியல. ஒரு ஷாக்கா உட்காந்துட்டு தான் இருக்காரு. இந்த பொண்ணு வெளியில வந்துச்சு இல்லையா, ஒருவேளை நான் இதை சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த செகண்டே வந்துட்டு பரவாயில்ல, உண்மையை தானே சொன்னேன், இப்போ அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பெருமையா டாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பக்கம் பார்க்கோ கிம்மோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் ரிட்டையர் ஆகலாம்னு நினைக்கிறேன், அதனால தான் பிரான்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன், முன்னாடியே போயிருக்கணும், பட் என்னோட பொண்ணு இறந்ததுனால என்னால் போக முடியல, ஆனா இப்போ நான் ரொம்ப கன்ஃபார்மா இருக்கேன், நான் பிரேக் எடுத்துட்டு என்னோட பிரேக்குக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நான் பிரான்ஸ் போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்ட்டு பார்க் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கும் வந்துட்டு இதெல்லாம் உண்மையா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு நிக்கிறாரு. நேரத்துல ஹீரோயினோட 2வது தங்கச்சி இருக்கா, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் வலிச்சிச்சு, அவளால் நடக்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இவ வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனை வந்து வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க அவங்க அப்பா அம்மா. அப்ப அவன் சொல்றான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மல் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கப்புறம் நான் சரியாயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்றாங்களா. ஆனா அவளால இதை ஏத்துக்கவே முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ பரவாயில்லையா, அன்னைக்கு கூட நர்ஸுக்கெல்லாம் வந்து பார்க்க வந்தியே, அது இதனால தான் நான் அப்படின்ட்டு கேட்குறா. ஆமாம், லைட்டாக ஒரு சின்ன ஸ்ப்ரெயின் தான், வேறு எதுவுமே கிடையாது, நீ நல்லபடியாக படிமா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். 1 வீக் இருக்குல்ல, நான் உன் கூடயே இருக்கேனே, உன்னை பார்த்துக்கிறேன்னு அப்படின்ட்டு அவன் கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ இதை பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ண, நான் இப்போ ட்ரீட்மெண்ட் வேணாம் சொல்லிட்டு எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துக்கிறான். உடனே அவன் சொல்கிறா, சரி சரி, நான் எக்ஸாமுக்கு நல்லா படித்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவனும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அனுப்புகிறான். அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே பென் உட்காந்துட்டு ஏதோ மீட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் காஃபி குடிக்கிறதுக்காக போய் உட்கார்றாங்களா. அப்போ வந்து அவங்க பெண் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும் கவனிக்கிறாரு. முன்னாடி இருந்த பெண்ணை மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இந்த பெண் தான் பாக்குறீங்களா, ஆமா, இவன் லாஸ்ட் டைம் யூஎஸ் போயிருந்தால அப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தான், என்னோட பெண் தொலைஞ்சிடுச்சுன்றதுனால அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா பார்க்குக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்கு. அவங்க ஏதோ வெளிப்படையா காமிச்சிக்கலாம், ஆனால் அவருக்குள்ள ஏதோ ஒன்று தோணுதுன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அவரும் சொல்றாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்மா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. அந்த மியூசிக் வந்து இந்த என்சோமேனியாக்க நல்லது சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து ஹீரோயின் சொல்லியும் பார்க் கேட்டிருப்பாரு, ஹீரோ சொல்லியும் பார்க் கேட்டிருப்பாரு. உடனே வந்துட்டு இதை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா மாற்றக்கூடாதுன்ட்டு அந்த மியூசிக்கை மாற்றி விட்டுறாரு. ஹீரோவையும் பார்த்துட்டு அவளோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வந்துட்டு அவரோட அனிமேஷன்ல ஒரு சீன் வந்திருக்கும் போல, ஸோ அதை வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் அவருக்கு ஒன்று தோணுது, மில்கி வே வரையணும்னா அதை ஒழுங்கா பார்த்து வரையணும், அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு சரி
சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறாரு. அப்போதான் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோக்காக ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணி கோட்ல வரைஞ்சிட்டு இருக்காங்களா. ஹீரோவோட ஞாபகம் வந்துடும். அவங்களுக்கு கால் பண்றாங்க. அவரு சொல்றாரு நான் மில்கி வே பார்க்க போறேன், நீயும் வரியா அப்படின்னு கேட்கறாரு. ஆனா இல்ல பரவாயில்ல லேட்டா இருக்கு, நீ வர வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் திங்க் பண்றாங்க, ஐயோ நைட்ல இவன் தனியா ஓட்டுறானா, இல்ல வேணாம் நானும் போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் வரேன் சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா நிலா வந்து பிரகாசமா இருக்கறனால பக்கத்துல இருக்க நட்சத்திரங்கள்லாம் தெரியல. அவர் சொல்றாரு நிலா வந்து என்னைக்கு பிரகாசமா இருக்கும் அன்னைக்கு வந்து ஸ்டார்ஸ் தெரியாது, மில்கி வே தெரியறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, அதனால இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியாது போல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, 2 அழகே ஒன்னா நம்மளால சேர்த்து வச்சு பார்க்க முடியாது, அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கான விதி இல்ல போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்காமலே நான் கூட்டிட்டு வந்துட்டேன், நான் மன்னிச்சிடு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்ப ஹீரோ சொல்றாங்க, வெயிட் பண்ணி இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா நிலா வந்துட்டு அந்த கிளவுட்ஸ் எல்லாம் மறைச்சிடுச்சு போல. அது பக்கத்துல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது, அந்த மில்கி வே எல்லாம் நல்லாவே தெரியுது. அதை வந்து 2 பேர் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதே ரெஃபரன்ஸா எடுத்துட்டு அவரும் அவரோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாரு அங்கேயே உட்காந்துட்டு. இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோக்கு வந்து திடீர்னு அவரோட மைண்ட் வந்து கொல்லாப்ஸ் ஆயிட்டு பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னே கேட்காம போயிடுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் சொன்னது நீ கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரகாசமானது பிரைட்டோ என் பக்கத்துல ஒரு ஸ்டார் இருக்கும் போது பேசுறது எப்படி கேட்கும் அப்படின்ற மாதிரி மலிப்பிடுறாரு. ஹீரோயின் உடனே இவ்வளவு அழகா இந்த மாதிரி ஒரு வானத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு தான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அந்த டைம் அந்த இடமே ரொம்ப ரொமான்டிக்கா மாதிரி ஒரு நல்ல கிஸ்ஸோட அந்த நைட்டை முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்தவர் அப்படியே ஹால்லே நிக்கிறாரா, பின்னாடியே பார்க் நின்றுட்டு இருக்காரு. என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு அவ கூட எப்பவுமே இருக்கணும், சம்மர் ஸ்ப்ரிங் ஆட்டோம்ட்டு எல்லா இடத்துலயும் அவ கூடவே இருக்கணும், எல்லா நேரத்துலயும் அவ கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே பார்க் வந்து இவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு யாரு கூட பேசணுமா, நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஆனா ஹீரோ வந்துட்டு இன்னும் ஓப்பன் அப் பண்றதுக்கு ரெடியா இல்ல போல. அவர் அப்படியே நேரம் மேல வந்துடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினோட 2வது தங்கச்சியோட எக்ஸாம் நாள் தான் அன்னைக்கு. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் எக்ஸாம்க்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்டா கிளம்புறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இருடி உனக்காக தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம், எங்க போற அப்படி கேட்டா, இல்ல நான் இங்க இருந்து கிளம்பி முதல்ல போய் என் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்ட்டு சொல்றா. பாய் ஃப்ரெண்ட் நேரம் வர மாட்டானாடி அப்படி கேக்குறாங்க. அப்பதான் அவளே சொல்றா, அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க கால் வலினால அப்படின்ட்டு. ஒன்னு அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க, ஏண்டி இதெல்லாம் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலைன்னா. அவன் தான் சொல்லக்கூடாது சொன்னாங்கக்கா அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். சரி அவனுக்கும் சேர்த்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் சொல்லிட்டு 2 பேரும் நல்லா லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க. இவ்வளவு ஜாலியா எல்லாத்தையும் தூக்கிட்டு வரா. ஆனா அவளோட ஹாப்பினஸ் வந்து கொஞ்ச நேரம் கூட கிடையாது. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு சாதாரண பிரச்சனை கிடையாது. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணணும். அது மட்டும் இல்லாம போன் ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும், அப்போதான் அவனால நடக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆபரேஷன் இது. இதை வந்துட்டு நர்ஸ் வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை அவ வெளியில இருந்து கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னது போன்ல சர்ஜரியா, என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கீங்க, இதை பத்தி என்கிட்ட யாருமே சொல்லலையே சொல்றாங்களா. என் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி பேசணும், நீங்க கொஞ்சம் வெளில இருக்கீங்களான்ட்டு நர்ஸை வெளில அமிச்சிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை எக்ஸ்பிளைன் பண்றான். இதை பாரு, இது ஒன்றும் பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாது, சின்ன ஆப்ரேஷன் தான், நான் டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வந்துருவேன், நீ இதெல்லாம் கவலைப்படக்கூடாது, இந்த பெரிய பிரச்சனை எல்லாம் உன் மனசுல ஓடக்கூடாது, நீ எக்ஸாம் நல்லபடியா பண்ணணும்ட்டு சொல்றாங்க. அதுக்காக நான் எக்ஸாமே எழுத போக மாட்டேன், இப்போ இல்லைனாலும் நான் அடுத்த வருஷம் எழுதிப்பேன், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டு ரொம்ப அடப்பிடிக்கிறா. அவன் சொல்றான், எனக்கு உன் முன்னாடி பெருமையா தான் நிக்கணும், கில்ட்டா நிக்க கூடாது, என்னாலதான் நீ எக்ஸாம் எழுதல அப்படின்ற ரெக்ரெட் வந்து என் வாழ்நாள் முழுக்க என்ன அனுபவிக்க வச்சிடாத, தயவு செஞ்சு நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம், நீ போய் உன் எக்ஸாம்ல ஜெயிச்சுட்டு வா, நான் என் ஆபரேஷன்ல ஜெயிச்சுட்டு முழுசா திரும்பி உன்கிட்ட வர அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவ ஒத்துக்க மாட்றா. இருந்தாலும் இவன் எவ்வளவு ட்ரை பண்ணி கன்சோல் பண்ணிட்டு, நீ எக்ஸாம் முடிச்சுட்டு நல்ல மார்க்கோட தான் ரிட்டர்ன் ஆகணும், அப்பதான் எனக்கு பெருமை, நான் நல்லபடியா என்னோட ஆபரேஷனை முடிச்சுட்டு உனக்கு ரிட்டர்ன் ஆகுறேன், அப்போ நான் வந்துட்டு இன்னும் நல்லபடியா பேஸ் பால்லாம் ஆடி உனக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் எக்ஸாம் முடிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன் சொல்லி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இப்போ 2 பேரும் சைமல்டேனியஸா காமிக்கிறாங்க. அவ எக்ஸாம் எழுதுறதுக்காக எக்ஸாம் ரூம்குள்ள போறா, இவனோட ஆபரேஷனுக்காக ஆபரேஷன் ரூம்குள்ள போறா. 2 பேரும் மாறி மாறி கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க, அவங்களுக்காக இல்ல அவங்களோட பார்ட்னர்ஸ்க்காக. அவனோட சர்ஜரி நல்லா முடியணும்ட்டு இவளோட எக்ஸாம்ல நல்லபடியா இவ பாஸ் ஆயிட்டு நல்ல மார்க் எடுக்கணும்ட்டு அவனும் 2 பேரும் நல்லா வேண்டிக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ரகிள் ஹர்டில்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா அவளோட ஹேர் ஸ்டைலே மாறி இருக்கும். என்ன நடந்திருக்கும்னா, இவ எக்ஸாம்காக கிளம்பிருப்பா இல்லையா, அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கான்ற விஷயத்த வந்து இவங்க 3 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கிம்மு உள்ள வராங்க. அவங்க வந்துட்டு இவளோட மனசுல இருக்க அந்த பாரத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவளை கூப்பிட்டுட்டு, வா நான் உனக்கு தலைவாரி விடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, எங்க அம்மா சொல்லுவாங்க நம்ம மனசுல வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு, தலை ஃபுல்லா பாரமா இருக்கு அப்படின்ற நிலைமையில வந்து இப்படி தலைவாடுறது நமக்குள்ள இருக்கிற பிரஷரை வந்துட்டு அது சாந்தப்படுத்தும்
அசிங்கப்படுத்துமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அழகா தலையை வாரி விடுறாங்க. என்னோட பேத்தி மாதிரி இந்த உலகத்துல யாரும் அழகி இல்லைன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அவளை அனுப்புறாங்க. எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருந்தாலும் நம்மள பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது நம்ம பாட்டி தாத்தாங்க மட்டும்னால தான் முடியும். பேக் டு தி ஸ்டோரி. ஹீரோக்கு ரீசெண்டாவே ஒரு புதுவிதமான சத்தம் கேட்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால இப்போ டாக்டரை போய் மீட் பண்ண போயிருக்காங்க. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு இந்த டிக்டாக் பண்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, புதுசா சத்தங்க கேட்குது, என்னால மெட்டல் அடிக்கிற மாதிரிலாம் சத்தம் கேட்குது, அதனால எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது, இது ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, பிரச்சனை மாதிரி தான், உங்களுக்கு கொஞ்சம் சிவியரா தான் இருக்குது, பட் நம்ம வந்து இதை முடிஞ்ச அளவு சீக்கிரம் உங்க மெமரிஸை கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு இருக்க மெமரிஸ்லாம் அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும், எதுவுமே கனெக்டடா இல்ல, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஞாபகம் வர வர உங்களுக்கு சத்தங்கள்லாம் வித்தியாசமா கேட்க ஆரம்பிச்சிருக்கு, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டாக்டரும் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப உண்மையை மறைச்சிருக்கேன், அந்த பொண்ணு கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன், இதை சொல்லலைன்னா எங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு துண்டு ஆறதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதனால நான் இதை ப்ரொசீட் பண்ண விரும்பல, உண்மையை சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, உங்களுக்கே உங்களை பத்தி இன்னும் முழுசா தெரியல, நீங்க என்னன்ட்டு போய் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ண பாருங்க, மெமரிஸ்லாம் மொத்தமா வந்துட்ட பிறகு நீங்க இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு சஜஸ்ட் பண்றாரு. ஹீரோவும் அதை ஒத்துக்கிறாரு. அங்கிருந்து வெளியே வந்த ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இது எல்லாமே வந்துட்டு டாட்ஸா தான் இருக்கு, இதை கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவை, அது வந்து அந்த சான் கூட இருந்த அந்த பொண்ணால மட்டும் தான் முடியும் நான் நினைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே திரும்பி வராரு, அந்த பொண்ணு அங்க பார்க்க முடியுமான்ட்டு. அந்த டைம்ல அந்த பொண்ணும் இவரை நோட் பண்ணிடுறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்காங்களா. ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் பேசுறாரு, இந்த மாதிரி எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு, நான் நிறைய தடவை சான் கூட உங்களை நான் பார்த்திருக்கேன், உங்களுக்கு தான் ஓரளவுக்கு அது தெரியும், என்னோட மெமரிஸை திருப்பி வர வைக்கிறதுக்கு உங்களால முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஆனா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. எனக்கும் அவனுக்கும் அவ்வளவு பெரிய ரிலேஷன்லாம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் வந்து பார்த்திருக்கேன் அவனை, கொஞ்ச தடவை தான் விசிட் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு எதுவும் பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல உங்களால முடியும், ஏன்னா நான் வந்துட்டு அடிக்கடிக்கு என் காதுல ஒரு சத்தம் வந்துட்டே இருக்காது, நீங்க போட்டுட்டு இருக்க பிரேஸ்லெட்னால தான் வருது, எனக்கு அது நல்லாவே தெரியும், சோ இந்த பிரேஸ்லெட்டுக்கும் நம்ம 3 பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். கூடவே அவனோட மெமரிஸ் வரும்போதெல்லாம் அவன் டைரியில நோட் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, சோ அந்த டைரியை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு இதை பாருங்க, அப்பயாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் ஆஃப் மெமரிஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு அவ ரெடியா இல்ல. உடனே இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவ என்ன சொல்றானா, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்கிட்ட ஏதோ கேட்காதீங்க, நானே அவனை இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவமா ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அப்படியே போய் ஒரு ரூம்ல லாக் பண்ணிக்கிறாங்களா. அப்ப வந்துட்டு யோசிச்சு பாக்குறாங்க, அந்த சான் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு சீன் வருது. அதுல என்ன சொல்லுவான்னா, நீ எனக்கு தெரியாம என் பின்னாடி என்ன மாதிரி நீ அவகிட்ட பேசிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேனெல்லாம் தூக்கி போட்டிருக்கா. உடனே அவ வந்து கத்திருக்கா. சோ இவங்க 3 பேரும் அந்த இன்சிடென்ட்ல இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு போல, அது என்னன்ட்டு அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஹீரோ வந்துட்டு பார்க் வீட்டுக்கு வந்துடுறாங்களா. அப்போ ஹீரோயின் ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜீனியஸோட. அந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு கோட்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. டைம்ல ஹீரோ வந்துடுறது பார்த்த உடனே ஹீரோயின் போயிட்டு அப்படியே நிக்கிறாங்களா. என்னடா என்ன பார்த்து உனக்கு ஷாக்கிங்கா இல்லையா, சர்ப்ரைஸா இல்லையான்னு கேக்குறாங்க. ரொம்ப சர்ப்ரைஸ், உன்னை பார்த்துனே அப்படியே டான்ஸ் அனு போல அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே உள்ள வராங்களா. அப்போ அவர் போன் எடுத்து வெளில வச்சுட்டு அவர் பார்க்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்போ அவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அவங்க அப்பா தான் அமைச்சிருக்காங்க, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லப்பா, நான் வெளியில போறேன், அதனால தான் உனக்கு அட்வான்ஸா விஷ் பண்ணிடுறேன், ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி மெசேஜ் அமைச்சிருக்காங்க. இதை ஹீரோயினை நோட் பண்ணிக்கிட்டு, ஐயோ எனக்கு அவ்வளவு டைம் இல்லை, நான் உடனே இந்த கோட்டை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புறாங்களா. கிளம்பும் போது நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அதுக்கு நீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் சரியா அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன பதிடி நீ எங்கேயோ வெளில கூட்டு போற, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ், நீ மறக்காம அந்த இடத்துக்கு வந்துரு, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே நீ சொன்ன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்றாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ட்ரெஸ்ஸோட அளவு எடுக்கலையே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ போய் ஹக் பண்ற மாதிரி பண்ணிட்டு கையை வச்சு அளவு எடுத்துக்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்றாங்களா. என்னில இருந்து மணி போயிட்டு வரதுக்கெல்லாம் ஹக் எடுக்க ஆரம்பிச்சேன்னா நான் அமெரிக்கன் ஸ்டைல கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன், இன்னில இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப கிம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க பொறுப்பெல்லாம் தூக்கி கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும், நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும் நல்லா ரெடி ஆயிட்டு வாமா கிளம்பலாம் அப்படி சொல்லி போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல நான் சொல்லிருப்பேன் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இல்ல லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, அவங்க ஜஸ்ட் தீம் பார்க் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. இப்பதான் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சொந்த ஊருக்கு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம், அந்த மரத்தெல்லாம் போய் பார்க்கலாம், இந்த சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. சோ இப்ப கிளம்பி அதுக்கு தான் போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அந்த 2வது தங்கச்சி பாய் ஃப்ரெண்டுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சு அவனும் கண்ணை திறந்துட்டான். அந்த தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு தெரியுமா, நல்ல மார்க்
எடுத்திருக்க, சூப்பரா வரும் மார்க்ஸ்லாம் அப்படின்ட்டு அவ சொல்றான். ஆனா அவனுக்கு இன்னும் மயக்கமே தெரியல போல. அந்த மயக்கத்திலயும் வந்துட்டு சூப்பர் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு விஷலாம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் தூங்கவான்னு கேட்கறானா. நீ தூங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு, ஆனா அவன் நிலைமையை பார்க்கும்போது அவளுக்கு முடியல, அவளால தாங்கவே முடியல. ஆனா அவன் நல்லபடியா திரும்பி வருவான், இவனை எப்படியாவது தேர்த்தி விட்டுலாம், நம்ம தான் பிரேவா இருக்கணும்ட்டு அவளுக்கு அவளே சாத்தமும் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் அவனுக்கு மயக்கமும் தெளிஞ்சு எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் சொல்றான், என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டேன்ல, நேற்று அந்த மயக்க ஊசினாலதான் அந்த மாதிரி நான் பேசின போல அப்படின்னு சொல்றான். நீ பயப்படாத, எனக்கு எல்லாமே இப்போ தெரியும், நான் உன்னோட கண்டிஷன் பத்திட்டு ஃபுல்லா படிச்சுட்டேன் நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு, அதனால இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு இதுல இருந்து எப்படி மீண்டு வெளியில வர்றதுன்றதான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றான். உடனே அவன் சொல்றான், நான் என்ன தூக்கத்துல ஏதாவது டைம் டிராவல் பண்ணிட்டேன்னா இப்போ டாக்டராகவே மாறிட்டியே அப்படின்ட்டு சொல்றானா. ஆமாம்மா, இப்போ நான் வந்துட்டு இங்கேயே படிக்கிறதுக்காக கூட அப்ளை பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியுமா? நீ சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதியிருக்கேன், அப்போ நான் சொல்ற மாதிரி இனிமேட் நீ நடந்துக்கணும், அடுத்த சில மாசங்களுக்கு நான் உன்னை ட்ரெயின் பண்ண போறேன், இதுல இருந்து முழுசா உன்னை வெளில கொண்டு வர போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுட்டும் இருக்காங்களா. அதே டைம்ல தான் கிம்மும் பார்க்கும் அந்த ஊருக்கு போயிருப்பாங்க. அங்க வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி தண்ணி ஊத்திக்கிட்டு குப்பையை வாரி போட்டுக்கிட்டு இப்படிதான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்க் சொல்றாரு, நீ இங்கே உட்காந்துட்டு நான் உனக்காக போயிட்டு ஏதாவது வார்மா வாங்கிட்டு வர சாப்பிட்றதுக்கு அப்படி சொல்றாங்க. திரும்பி வந்து பார்த்தா அவங்கள அங்க இடத்துல காணும். சரி ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணா ஃபோனும் அங்கேயே தான் இருக்கு. இப்போ இவர் எல்லா திங்ஸையும் தூக்கிக்கிட்டு அவங்கள தேடிட்டு போறாங்க. எல்லாருக்கிட்டையும் போட்டோலாம் வேற காமிச்சிட்டு இவங்களை பாத்தீங்களா வேற கேட்கறாங்க. இப்படியே வந்துட்டு இவர் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த தங்கச்சிக்காரியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. இங்க ஒருத்தவங்க ரொம்ப நேரமா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்டா எதுவுமே பேசவும் மாட்டாங்க. அவங்க செயின்ல வந்து இந்த நம்பர் இருந்துச்சு, அதனால தான் அவங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்றாங்க. அவனும் புரிஞ்சுக்கிறான். அப்ப வந்துட்டு அந்த போனுக்கு தான் டயல் பண்றாங்க. அப்ப வந்து பார்க் எடுக்கிறாங்களா. பார்க் அட்டென்ட் பண்ண உடனே அவங்களோட கண்டிஷனை பத்தி எல்லாமே இப்ப அந்த பையன் வந்துட்டு பார்க் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி கேட்ட பார்க் வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க. அப்பதான் அவங்க நினைச்சு பாக்குறாங்க, ஒருவேளை இதனாலதான் வந்துட்டு அவ எல்லாத்தையும் முன்னாடி அனுபவிக்கணும்னு நினைச்சாலா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப கிம்மையும் போய் பாக்குறாங்க. கிம் சொல்றாங்க, நான் வரமாட்டேன், யாரு கூட வரமாட்டேன், இங்கதான் நான் இருப்பேன், டயர்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே இவரு சொல்றாரு, சரி ஓகே நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. பார்க்கும் இவளுக்கு என்னதான் நடந்துச்சோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவரு பக்கத்துலயே உட்காந்துக்கிறாரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோக்கு அன்னைக்கு தான் பிறந்த நாள் போல. சோ ஹீரோயின் வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அழகா கிளம்புறாங்க. ஹீரோயினும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணும் சொல்லி இந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட் வந்தோடனே இந்த கேக் எடுத்துட்டு சர்ப்ரைஸா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு இருக்காரு, எங்கன்ட்டு வழி தேடிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல யாரோ வந்துட்டு சிகரெட் லைட்டர் இருக்கும் இல்லையா, சோ அதோட சத்தத்தை பண்றாங்க. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த சத்தம் வந்துட்டு அதை கேட்டிருக்கான், அதுவும் அந்த சான் பண்ணி தான் கேட்டிருக்கான் அப்படின்றது ஞாபகம் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் மைண்ட்ல வந்து கலெக்ட் ஆகும்போது அவனுக்கு எல்லாம் ஒரு மாதிரி வலிச்சு அவன் மயக்க போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறான். ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, என்னடா இவன் வரன்னு சொல்லிட்டு இன்னும் வரலையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரமா மெசேஜா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றாங்க. இப்போ போனை வந்து யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இங்க மயக்க போட்டு விழுந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்கன்ட்டு அலர் அடிச்சுட்டு ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. அங்க போனா அவன் மயக்கத்துல படுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் லைட்டா கண்ணை திறந்து பாக்குறான். எழுந்துட்டு ஹீரோயின் கிட்ட பயப்படாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சுட்டே பேசுறானா. அப்ப ஹீரோயின் அழுறாங்க. ஏன் நீ அழுற அப்படின்னு கேக்குறாங்க. நீ போய் சொல்ற, நீ நல்லா இல்ல, உன் உடம்பு நல்லா இல்ல, உன் தலையில என்னவோ இருக்கு, அதை நான் வந்து டாக்டர் பேசும்போது கேட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி தலையில வந்து அவனுக்கு அடிப்படும் போது பட்டிருக்கும் போல, அது இன்னமும் அவன் தலையில தான் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அது இன்னும் டீப்பா இப்ப உள்ள போயிருக்கு, அவனுக்கு வந்து நர்வ் இன்ஜுரி வரதுக்கான சான்சஸும் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்ட்டு அப்படின்ட்டு ஹீரோயின் அழுதுகிட்டு அதை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, இதை பாரு, நான் வந்துட்டு அந்த மாதிரி ஆள் கிடையாது, உன்னை விட்டுட்டு போற ஆளும் கிடையாது, நான் திரும்பி வராத ஆளும் கிடையாது, உனக்காக எப்பவுமே நான் திரும்பி வருவேன், என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றது எல்லா விஷயமும் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாமே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த டைம்ல நர்ஸும் வந்துட்டு நான் இவரை செக் பண்ண கொஞ்சம் வெளியில இருங்கன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் வெளியில வந்துட்டு இதை பத்தி படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, என்னதான் அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதை படிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது நேரா வந்து யார் மேலே இடிச்சிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் பொண்ணு இருப்பா இல்லையா, சானோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் மேலதான் போய் இவ இடிச்சிடுறா. அப்ப வந்துட்டு எல்லாமே செதறிடுது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கையில வந்து அந்த பிரேஸ்லெட் மட்டும் மாட்டிக்குது போல. சோ இவ போயிடுறாளா. அப்ப வந்துட்டு அவங்க கூப்பிடுறாங்க, இதை பாருங்க உங்க பிரேஸ்லெட் அப்படி சொல்லி கையில குடுக்குறாங்க. அந்த டாக்டர் பொண்ணு ஹீரோயினை திரும்பி பாக்குறாங்க. அதே டைம்ல கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை நோட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, ஹீரோ டாக்டர் பொண்ணை பார்க்க, அந்த டாக்டர் பொண்ணு ஹீரோயினை பார்க்கன்னு சொல்லி 3 பேரும் ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டன் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் தட்டி இட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.